இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் டாக்டர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை இறையரசு சபையின் நிறுவனர் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். இறையன்னையின் ஆகச்சிறந்த பக்தர். அவர் வழியாக இந்த மாதம் முழுக்க பல சிந்தனைகளை அன்னை மரியாதை பற்றி தெரிந்துக்க இருக்கிறோம். அவரை இப்ப நம்ம சந்திக்க போறோம். ஆண்டவரே வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இனி இது எங்களுக்கு நிறைய மாதாவை பற்றிய பக்தி சிந்தனைகளை கொடுக்க இருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆண்டுக்கு ஒரு முறை மாதா தொலைக்காட்சிக்கு பேர் அளிப்பதே இந்த மே மாதம்தான். கன்னிமரியாளை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட நினைவூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பங்கு அளித்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதை 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் அடிப்படையிலும் திருமறை நூலில் கிடக்கின்ற கன்னிமரியாளை பற்றிய விஷயங்களில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு அளித்ததற்காக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆண்டவரே, ஒரு அருமையான இசையோட நீங்க எங்களை வரவேற்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
ஸோ இந்த சிறப்பான மாதத்துல முதல் நாளாக ஒரு அருமையான கருத்தை சிந்திக்க இருக்கிறோம். இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் நற்செய்தியில பார்க்குறோம். இந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் அதை எப்படி நாம இந்த காலகட்டங்கள்ல புரிஞ்சுக்கலாம்? இது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதோ உன் தாய் என்பதற்கு முன்னதாக இதோ உன் மகன் என்று தான் இருக்கிறது நற்செய்தியில். மகனை பிரிந்து இருக்கின்ற ஒரு தாயினுடைய உணர்வை புரிந்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு முதலாக ஒரு மகனை தர வேண்டும் என்று விரும்பி யோவான் என்கின்றவரை சுட்டி காட்டி இதோ இதோ உன் மகன், இதோ உன் மகன், தாய்க்கு மகனை அளிக்கின்றார். முதல் அந்த ஒரு இடைவெளி முதல்ல பூர்த்தி செய்துவிட்டு அந்த தாய்க்கு இருக்கிற ஏக்கத்தை பூர்த்தி செய்துவிட்டு மகனை இழந்த நிலையில் இருக்கின்ற அந்த தாய்க்கு ஒரு மன நிறைவை அளிக்க, நான் இல்லை என்றாலும் இதோ உன் மகன், இதோ உன் மகன் என்று ஒரு மகனை அளித்து விட்டு அதுக்கு பிறகுதான் 2ஆம் கட்டத்திலே யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்ற ஒரு நிறைவான ஒரு வார்த்தை ஆண்டவர் கூறுகிறார். இதை என்ன எப்படிலாம் விளக்கி சொல்வது? இதை கற்பனை செய்ய வேண்டும். இதை கருத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மகனை இழந்த தாய்க்கு உடனடியாக தேவைப்படுவது ஒரு மகன். ஆனால் கன்னிமரியாள் தன்னுடைய மகனை இழந்ததாக அவள் நினைக்க தோன்றவில்லை. கடவுளுக்கு அளித்து விட்ட காரணத்தினாலே அதை ஒரு வரவாக, ஒரு நிறைவாகத்தான் கன்னிமரியாள் அவள் நினைத்திருப்பாள் என்று நாம் சொல்ல வேண்டும். மனித உணர்வோடு பார்க்கின்ற பொழுது மகனை இழந்த ஒரு தாய்க்கு ஒரு மகன், இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று முதலிலே தாய்க்கு ஒரு மகன், மகனுக்கு ஒரு தாய் என்ற இந்த அளவில் இப்போ புரிந்து கொள்கின்ற பொழுது இதில் அந்த நற்செய்தியாளர்கள் வார்த்தையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? மகனை இழந்த தாய்க்கு ஒரு மகன், அதுதான் முதல்ல இடம் பெறுகிறது. அதற்கு பிறகு தாயில்லாத ஒரு மகனுக்கு ஒரு தாய். எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை ஜாலம் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு கருத்து ஓவியமாக ஆழமாக இங்கு யோவான் வர்ணித்து சொல்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிதீங்களே, இன்றைய அருமையான சிறப்பான ஒரு சிந்தனையாக இதோ உன் தாய் என்ற அழகான விவிலிய வார்த்தைகள் வாயிலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னையை ஒரு துணையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நாம அன்னையினுடைய பிள்ளைகள் என்பதை ஆழமாக இங்கே வலியுறுத்திருக்கிறார் என்ற ஒரு அருமையான சிந்தனை இங்கு தெளிவாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் அன்னை மரியாளின் மாதம் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். அன்னை மரியாளின் மீது நாம் கொண்டுள்ள பக்தி ஏதோ இடைக்காலத்தில் தோன்றியது மட்டுமல்ல, அது திரு அவையின் வேர்களிலிருந்தே ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸால் உருவானது. புனித எரேனியு, புனித அகுஸ்தீன் போன்ற திரு அவை தந்தையர்கள் மற்றும் இறை வல்லுநர்கள், சபை நிறுவனர்கள், திருத்தந்தையர் மரியாவை வெறும் இயேசுவின் தாய் என்று மட்டும் பார்க்காமல் அவரை புதிய ஏவாளாக மற்றும் மீட்பின் கருவியாகவும் கண்டனர். அவர்கள் அன்னைக்கு வழங்கிய சிறப்பு தலைப்புகளின் வழியே மரியன்னையின் மேன்மையை இந்த மாதம் முழுவதும் நாம் சிந்தனை செய்வோம். முதலில் தலைப்பாக எடுத்துக்கொள்வது புனித எரேனியூஸ். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாவை 2ஆம் ஏவாள், நியூ ஈவ், செகண்ட் ஈவ் என்று அழைத்ததன் மூலம் மீட்பு வரலாற்றில் மரியாளின் முக்கிய பங்கை மிகவும் ஆழமாக விளக்குகிறார். ஏவாளின் கீழ்ப்படியாமையினால் ஏற்பட்ட தீமையை மரியாவின் கீழ்ப்படிதல் எவ்வாறு சரி செய்தது என்பதை அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். இரண்டாவது, த நாட் அனாலஜி, அதாவது முடிச்சு என்பதன் தத்துவம். இரேனியுவின் புகழ்பெற்ற வாசகம், ஏவாளின் கீழ்ப்படியாமையால் ஏற்பட்ட முடிச்சு மரியாவின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது. ஏவாள் கீழ்ப்படியாததால் தன்னையும் முழு மனித குலத்தையும் மரணத்திற்கு உட்படுத்தினார். மரியா கீழ்ப்படிந்ததால் தனக்கும் முழு மனித குலத்திற்கும் ரட்சிப்பை கொண்டு வரும் காரணமாக மாறினார். மூன்றாவது, மரணத்தின் வழியாக உயிர், மீட்பின் தலைகீழ் மாற்றம். எரேனியு மீட்பு வரலாற்றை தலைகீழாக மாற்றி விளக்குகிறார். ஏவாள் வழி மரணம், டெத் த்ரூ ஈவ். மரியாள் வழி உயிர், லைஃப் த்ரூ மேரி. ஏவாளால் கட்டப்பட்ட பாவத்தின் முடிச்சை மரியாள் தனது விசுவாசத்தால் அவிழ்த்து விட்டார். புனித எரேனியுவின் இந்த சிந்தனை கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாவின் முக்கியத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றியது. புனித எரேனியு அன்னை மரியாவை ஏவாளின் பரிந்துரையாளர், அதாவது வக்கீல் என்று அழைக்கிறார். புனித எரேனியுவின் புகழ்பெற்ற வாசகம் இது. ஏவாளின் கீழ்ப்படியாமையால் உருவான அந்த முடிச்சு மரியாவின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது. புனித எரேனியுவின் இந்த முடிச்சு கோட்பாட்டின் ஆழமான இறையியல் பின்னணியை 3 முக்கிய தலைப்புகளில் இங்கே காணலாம். முதலாவது, தலைகீழ் மாற்றம், த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சல். இறையியலில் இதனை ரீசர்க்குலேஷியோ என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு தவறு நடந்த அதே பாதையில் திரும்பிச் சென்று அதை சரி செய்வது. ஏவாள் ஒரு மரத்தின் கனியை உண்டு பாவத்தின் முடிச்சை போட்டார். மரியா மற்றொரு மரத்தின், அதாவது சிலுவை மரத்தின் வழியாக உலகிற்கு மீட்பை வழங்கப் போகும்
இயேசுவை பெற்றெடுத்து அந்த முடிச்சை அவிழ்த்தார். இரண்டாவது, மரியாவின் ஆம் என்ற வார்த்தை, த பவர் ஆஃப் ஃபியாத். ஏவாளின் முடிச்சு என்பது வெறும் ஒரு செயல் அல்ல, அது கடவுளுக்கு சொன்ன வேண்டாம், நோ என்ற பதில். இரேனியுவின் கூற்றுப்படி மரியா அந்த பதிலை சொல்லாமல் இருந்திருந்தால் மனித குலத்தின் அந்த முடிச்சு அவிழ்ந்து இருக்கவே இருக்காது. மூன்றாவது, திரு அவையின் தந்தை என்ற முறையில் இரேனியுவின் தாக்கம் எப்படி இருந்தது? இரேனியு இந்த விளக்கத்தை கொடுத்ததன் நோக்கம், அன்னை மரியா ஏதோ ஒரு சாதாரண பெண் அல்ல, அவர் புதிய ஏவாள். முதல் ஏவாள் ஆதாமின் விலா எலும்பில் இருந்து வந்தவர். இரண்டாம் ஆதாம் இயேசு இரண்டாம் ஏவாளின் மரியாவின் கருப்பையிலிருந்து வந்தவர். இந்த தொடர்பே மனித குலத்தின் பாவ முடிச்சை முழுமையாக அவிழ்த்தது. புனித இரேனியூஸ் அன்னை மரியாவை ஏவாளின் பரிந்துரையாளர், அட்வொகேட் ஃபார் ஈவ் என்று அழைத்தார். 2ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாவுக்கு வழங்கப்பட்ட மிக பழமையான மற்றும் ஆழமான இறையியல் பட்டம் இதுதான். வக்கீல் அல்லது பரிந்துரையாளர் என்பதன் பொருள் என்ன? அட்வொகேட் என்ற லத்தீன் சொல்லுக்கு அட்வோகேட்டுஸ், ஒருவருக்காக பேசுபவர் அல்லது பக்கபலமாக இருப்பவர் என்று பொருள். முதல் ஏவாள் பாவம் செய்தபோது கடவுளின் முன்னிலையில் குற்றவாளியாக நின்றார். அவருக்கு பரிந்து பேச யாருமே இல்லை. ஆனால் மரியா தனது கீழ்ப்படிதலின் மூலம் ஏவாள் செய்த தவறுக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்பவராக, அட்வொகேட்டாக மாறினார். ஏவாள் மனித குலத்திற்கு அழிவை தேடி தந்தது போல மரியா அந்த அழிவிலிருந்து ஏவாளையும் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் மீட்டெடுக்க இறைவனிடம் ஆம் என்று பதில் கூறி ஒரு வழக்கறிஞரை போல மனித குலத்தின் சார்பாக நின்று மீட்பை பெற்று தந்தார். இரேனியுவின் பார்வையில் மரியா ஏவாளை பகைவராக பார்க்கவில்லை, மாறாக ஏவாள் கட்டிய பாவ முடிச்சை அவிழ்த்து ஏவாளையும் கடவுளோடு ஒப்புரவாக்க மரியா உதவினார். இது ஒரு தாய் தன் பிள்ளையின் தவறை சரி செய்வது போன்றது ஆகும். இந்த பரிந்துரையாளர் என்ற கருத்துத்தான் பிற்காலத்தில் அன்னை மரியா எல்லா மக்களுக்கும் பரிந்து பேசுபவர் என்ற நம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைந்தது. ஏவாளுக்கு பரிந்து பேசிய மரியா இன்று பாவிகளாகிய நமக்கும் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார் என்பதுதான் இதன் உட்கருத்து. சுருக்கமாக சொன்னால், ஏவாள் செய்த குற்றத்திற்கு மரியா தனது புனிதமான வாழ்வின் மூலம் பதில் அளித்தார். அந்த பதிலே ஏவாளுக்கு விடுதலையாக அமைந்தது. இனிய இதயங்களே, இன்று நாம் இரேனியு அன்னையை ஒரு செகண்ட் ஈவாக, 2ஆம் ஏவாளாக, முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையாக, பரிந்துரையாளராக, ஒரு அட்வொகேட்டாக எப்படி ஒரு தத்துவ கோட்டில் இருந்து நமக்கு புரிய வைத்தாரோ அந்த சிந்தனைகளை நாம் இன்று கண்டோம். நாளைக்கு வாட் ஆர் த நாட்ஸ் ஆஃப் டுடேஸ் லைஃப், இந்த முடிச்சுகள் நமது வாழ்வை எவ்வாறு பாதிக்கின்றன இன்றைய சமுதாயத்தில் என்பதனை நாளைக்கு சிந்திப்போம். வணக்கம். வணக்கம் இணையதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை கொளத்தூர் ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் அமைந்திருக்கிற புனித தொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஓசானா மேரி அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். சிஸ்டர் வணக்கம். வணக்கம் சார். இது மரியன்னையின் மாதம், உங்களுக்கு தெரியும். மரியன்னையிடம் பிடித்த நற்பண்புகள் என்ன? மரியன்னையிடம் எனக்கு பிடித்த நிறைய நற்பண்புகள் உள்ளது. ஒன்று, அவருடைய ஏழ்மை, எளிமை, தாழ்மை. முக்கியமாக எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திருவுளம் நிறைவேற்றினார். என் சபையின் விருதுவாக்கு இறை திருவுளம். பிறப்பு நிகழ்வுகளிலும் சரி, இயேசுவின் இறப்பு நிகழ்வுகளிலும் சரி, மனம் தளராமல் இறுதி வரை அந்த இறை திருவுளத்தையே பின்பற்றி வாழ்ந்தவர். அவரையே எனது துறவு வாழ்வின் இந்த க்ளூனி சபையிலும் மாதிரியாக கொண்டு எந்த சூழ்நிலையிலா இருந்தாலும் சரி, அன்னை மரியை போன்று இறை திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஒவ்வொரு கத்தோலிக்கருக்கும் மரியன்னைக்குமான உறவு என்பது மிக வலிமையானது. உங்களுக்கும் மரியன்னைக்குமான உறவு எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை சொல்ல போனா சார், நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் இன்று உயிரோடு இருப்பதற்கு ஆணிவேரே மரியன்னையின் ஆசீர்வாதங்கள் தான். அதுல முக்கியமான 3 நிகழ்வுகளை நான் அடிக்கோடிட்டு கூற முடியும். குறிப்பாக எனது பிறப்பில், எனது தந்தை வழியிலும் சரி, என்னோடு பிறந்தவர்களிலும் சரி, ஆண் மக்கள் அதிகம் எனது குடும்பத்தில்.
அதில் என் பெற்றோர் இன்னொரு பெண் குழந்தை இருந்தால் நலமாக இருக்கும் என்று ஆசைப்பட்ட போது நான் கருத்தரித்தேன். என் அன்னை நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்பதற்காக என்னை கருத்தரித்த பொழுது தினமும் அன்னை மரியின் கெபியில் மண்டியிட்டு மடிப்பீச்சை ஏந்திதான் தினமும் ஜெபிப்பார்களாம். அவர்களின் விசுவாசத்தின் விளைவாக நான் பெண் பிள்ளையாகவே அவர்களுக்கு பிறந்தேன். இரண்டாவதாக நான் குழந்தையாக இருந்த பொழுது 8 மாத குழந்தையாக இருந்த பொழுது நான் நடக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எதிர்பாராத விதமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு எனது இடது கால் தளர்ந்து விட்டது. என் பெற்றோர் மருத்துவர்களை அணுகிய பொழுது நான் நடக்க இயலாது என்று அவர்களுக்கு அறிவித்தனர். அதை கேட்ட என் தாய் மனமுடைந்து அன்று இரவு முழுவதும் அன்னை மரியிடம் கதறி ஜபித்து இரவு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது மாதா என் அன்னையின் கனவில் தோன்றி அவர்களுக்கு சில அடையாளங்களை தந்து இந்த குழந்தைக்கு ஒன்றுமாகாது, இந்த மருத்துவரை அணுகிச்சல் சரியாகிவிடும் என்று சொல்ல அதன்படி என் பெற்றோரும் செய்தனர். நான் ஒரு மெடிக்கல் மிராக்குலா மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். இன்றும் நான் நடக்கிறேன். இல்லை என்றால் நான் ஒரு ஊனமுற்ற குழந்தையாக தான் இந்த உலகில் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நடப்பதே அன்னையின் அருட்துணையால் தான். மூன்றாவது ஒரு முக்கிய நிகழ்வு நானே கண்டு அடையாளப்படுத்தியது, அது உலகிற்கு சொல்லவும் ஆசைப்படுவது. நான் அருட்சகோதரியாக இளம் அருட்சகோதரியாக இருந்த பொழுது 5 ஆண்டுகள் கழித்த பின்பு ஏதோ எதிர்பாராத விளைவாக எனது முதுகு தண்டில் உள்வாட்டமாக ஒரு பெரிய கட்டி உருவாகி அது வெடித்து விட்டது. இம்மிடியட்டா சர்ஜரி பண்ணும் டாக்டர்ஸ்ங்க ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை பலன் அளிக்கவில்லை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 1 மாத காலமாக படுத்த படுக்கையாகவே இருந்தேன். என் ரணங்களும் மாறவில்லை, எந்த மருத்துவ உதவிகளும் என் உடலிற்கு ஏற்கவில்லை. அப்பொழுது இந்த மருத்துவர்கள் குழுவே வந்து என்ன செய்வது அடுத்து என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது எனது சகோதரரும் என்னை பார்த்து கொண்ட செவிலியர் அருட்சகோதரி ரெஜினால்ட் அவர்களும் லூர்து அன்னையின் ஆலயத்திற்கு சென்று, ஒருத்தர் பூண்டியிலும் ஒருத்தர் பெரம்பூரில் லூர்து ஆலயத்திற்கும் சென்று எனக்காக ஜெபித்து எனக்கு அந்த எண்ணெயை பூசி எனக்கு அந்த தீர்த்தத்தை தந்து அவர்கள் விசுவாசத்தின் விளைவாகும். அதன் பிறகு அந்த மருத்துவம் என்னை உடலில் ஏற்றதாலும் என்று நான் பூரண குணமடைந்தேன். மருத்துவர்களும் எனக்கு சவால் வைத்தனர். அதன் பிறகு என்னால் இயங்கவோ நடக்கவோ பணிகளோ செய்ய முடியாது என்று. கடவுளின் அருளாலும் அன்னையின் அருட்துணையாலும் ஏறக்குறைய 18 ஆண்டு காலமாக நான் இந்த கல்வி பணியில் முழு நேர பணியாளராக பணியாற்றி இன்று அடுத்த நிலையாக இந்த பொறுப்பிலும் உள்ளேன். இன்றும் என்னை இயக்குவதும் என்னில் உள்ள அந்த எனர்ஜி எனக்கு தர்றது யாருன்னா அன்னை மரியா மட்டுமே. கல்வி பணிகளை 18 ஆண்டுகள் நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து பணி செய்யறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பெற்றோருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி அல்லது அறிவுரை எதனும் இருக்கிறதா? இன்றைய கால சூழல்களில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்றால் மட்டும்தான் குடும்பத்தை நடத்த இயலும் என்ற சூழ்நிலை உள்ளது. பண தேவை, பொருள் தேவை தேவையானது, அது மட்டுமே தேவையல்ல. நம்மை சுற்றியுள்ள உறவுகளும் குறிப்பாக பிள்ளைகளும். நான் இன்று பார்க்கின்ற பிரச்சனைகளில், இந்த கல்விசார் பிள்ளைகளின் பிரச்சனைகளில் நான் கூர்மையாக கவனிப்பது, பிள்ளைகளுக்கு என்று பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் பெற்றோரின் அரவணைப்பு எங்கு குறைகிறதோ, எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சில நிமிடங்களாவது செலவிட மறுக்கிறார்களோ அங்கு மட்டும்தான் பிள்ளைகள் வெளியில் அந்த அன்பையும் அரவணைப்பையும் தேடி செல்வதால் சிலர் பல்வேறு பழக்க வழக்கங்களிலும் தவறான நட்புகளிலும் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தில் மூழ்கி கிடக்கின்றனர். பெற்றோர்களுக்கு நான் கூற வேண்டிய ஒரே ஒரு வேண்டுகோள், தினமும் 10 நிமிடமாவது தங்கள் பிள்ளைகளோடு அன்போடு செலவிடுங்கள். அன்றைய நாட்களில் என்ன நடக்கிறது என்று கேளுங்கள். அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் அவங்கள பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்கள வழி நடத்துங்க. குறிப்பாக இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் பெற்றோர்கள் மிஸ் பண்ணுறது குடும்ப ஜெபம், குறிப்பாக குடும்ப ஜெப மாலை. எவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலும் பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் 10 நிமிடமாவது குடும்பமாக உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கின்ற பொழுது குடும்பத்தில் இறையாசிரும் வருகிறது, அந்த குடும்பம் ஒன்றாகவும் இருக்கிறது. எ ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். ஸோ அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கு நான் வைக்கும் வேண்டுகோள், நீங்கள் ஒன்றாக அமர்ந்து ஜெபித்து பாருங்கள், நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள், உங்கள் குடும்பங்களும் நன்றாக இருக்கும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சிஸ்டர். உங்களது பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் இனிய வாழ்த்துக்கள், ஜெபங்கள். நன்றிங்க சிஸ்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை கொளத்தூர் ஸ்ரீனிவாச நகரில் அமைந்திருக்கிற புனித தொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஓசானா மேரி அவர்கள்.
அருள் சகோதரியின் அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு மிகுந்த உந்து சக்தியாக, பக்தி வாழ்விற்கு பெரும் நம்பிக்கையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எம்மை படைத்து பராமரித்து வரும் அன்பு தந்தையே இறைவா, உமது ஆசிருக்காக வளங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நிறமை படைத்து அழைப்பை தந்து உழைப்பதற்கு சக்தியை தந்திருக்கின்றீர். இன்று நம்முடைய வாழ்க்கையை வளம் பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திரளும். விவசாயிகள், மீன்பிடிப்போர், தொழிலகங்களில் வேலை செய்வோர் என்று பல வகையான தொழிலை மேற்கொண்டு தங்களுடைய குடும்ப நலனுக்காக, சமூக நலனுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக உழைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இவருடைய வாழ்க்கை மேம்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இறந்து உண்மை வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திரளும். தொழிலுக்கான மாண்பை நாங்கள் உணர செய்திடலாம். தொழில் செய்வோர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு வேண்டிய ஆசிரியரையும் அருளையும் தந்திரலாம். என்றும் எங்களோடு இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறை ஆட்சிக்காக உழைக்கவும், உழைப்பவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கவும் வரம் தந்து வழி நடத்தியிடம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.